வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு சிறப்பு தமிழ்ல இயல் 4 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோமா, இப்ப அதுல வந்துட்டு செகண்டா இருக்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். முன்னாடி வந்துட்டு என்ன பார்த்தோம், இலக்கணம் சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தோமா. இன்னைக்கு வந்துட்டு தொடரியல் அப்படின்றதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? தொடரியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொடர், அதாவது சென்டென்ஸை தான் தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. சென்டென்ஸ்ன்றது எப்படி உருவாகுது, ஒன்னு ரெண்டு வார்த்தைகள், அதாவது வந்துட்டு நிறைய வார்த்தைகள் வந்துட்டு சேர்ந்ததுதான் நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவதுதான் தொடர். ஓகேவா? தொடர்னா ஒண்ணும் கிடையாது, சென்டென்ஸ் தான். ஓகேவா? இந்த தொடர்களோட அமைப்பை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதை பத்தி ஆராயக்கூடிய விஷயம் தான் தொடரியல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இந்த தொடரியல் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஒரு மொழிய வளத்தை வந்துட்டு நம்ம பாக்குறதுக்கு உதவி செய்யறது எது அப்படின்னா வந்துட்டு இந்த தொடரியல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு மொழியில வந்துட்டு சொற்களும் அதோட பொருள்களும் காலம் காலமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு மாறிட்டேதான் இருக்கும். ஆனா அதோட அடிப்படை அமைப்பு மாறுமா, அதோட மரபு வந்துட்டு மாறுமான்னு கேட்டா கிடையாது. அது வந்துட்டு அப்படியேதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த சொற்றொடரோட அமைப்புல வந்துட்டு பெருமா ஒரு மாறுதல் வந்துட்டு ஏற்படாது. அந்த மாதிரி மாறுதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அதோட அடிப்படை இயல்புக்கு மாறாம தான் அது அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ சொற்றொடர் அமைப்புன்ற ஒண்ணு மட்டும்தான் அந்த மொழியோட தனி சிறப்புகளை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், தொல்காப்பியம் காட்டக்கூடிய தொடர் அமைப்புகள். நம்ம வந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட, நம்மளுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம பேசுவோம்ல, அது நம்ம எப்படி பேசுவோம், ஃபுல்லா வந்துட்டு சென்டென்ஸா தானே பேசுவோம். இப்ப நானுமே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையா நான் பேச கிடையாதுல்ல, ஒரு கோர்வையா தானே பேசிட்டு இருக்கேன். அததான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? நம்ம பேசக்கூடிய அந்த தொடர்புகள்ல வந்துட்டு இயல்பாவே என்ன இருக்காமா, இலக்கண கூறுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத வந்துட்டு தொல்காப்பியம் வந்துட்டு சில நூல்கள்ல வந்துட்டு எடுத்து சொல்லுது அப்படின்றதான் இந்த இடத்துல நமக்கு சொல்ல வராங்க. ஓகேவா? அந்த தொடரமைப்புகள்ல வந்துட்டு எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தொல்காப்பியத்துல வந்துட்டு சில நூற்பாக்கள்ல வந்துட்டு தொடரியலை பத்தி கொடுத்திருக்காங்கல்ல, அது என்னென்ன அதை பத்தி நம்ம வந்து ஃபுல்லா விளக்கமா பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு 8 டாபிக் இருக்கும். அந்த டாபிக் உள்ளாடி தொடரியல் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னா, தொடரில் சொற்கள் அமைந்து வரும் நிலை, திணை பால் எண் தொடர் பொருத்தம், ஒரு சொல் அல்லது தொடர் அடுக்கி வருதல், ஒரு தொடரை அடிப்படையாக கொண்டு செருகலும் விரித்தலும், தொடரில் முன்பின் மாற்றம், ஒரு தொடரை இரு வகையாக விளக்குதல், இலக்கண கூறு நோக்கில் மாற்றம் தோன்றா எழுவாய், தொடரமைப்பில் ஆகுபெயர். இந்த எல்லாத்தையும் தான் வந்துட்டு இந்த லெசன்ல நம்ம வந்துட்டு ஃபுல்லா பிரீஃபா பார்க்க போறோம். ஓகேவா? இது ஒரு பெரிய லெசன்றதுனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னென்ன அப்படின்னா, தொடரில் சொற்கள் அமைந்து வரும் நிலை, அதாவது ஒரு சென்டென்ஸ்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு வேர்டு வருது, எப்படியெல்லாம் சொற்கள் அமையுது அப்படின்றதையும், திணை பால் எண். திணைனா என்ன, உயர்திணையா அக்ரிணையா, பால் ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா அப்படின்றது. நெக்ஸ்ட், என்னன்னா வந்துட்டு அது வந்து ஒருமையை குறிக்குதா இல்ல பன்மையை குறிக்குதா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு சொல் அல்லது தொடர் அடுக்கி வருதல். அடுக்கி வருதல்னா நம்ம என்ன சொல்லலாம், அடுக்கு தொடர் சொல்லுவோமா, வா வா போ போ, அங்கே அங்கே இங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்ல, அதுதான் வந்துட்டு அடுக்கி வருதல்னு சொல்லுவோமா. அது வந்துட்டு சொல்லல எப்படி இடம் பெறுது, அது ஒரு தொடரா எப்படி இடம் பெறுது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், தொடரில் சொற்கள் அமைந்து வரும் நிலை. ஒரு சென்டென்ஸ்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு சொல் வந்துட்டு அமையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட், கண்ணன் வந்தான், அவன் கடிதம் கொண்டு வந்தான் அப்படின்னு இருக்கா. இங்க வந்துட்டு கண்ணன் அப்படின்றது யாரு, அது வந்துட்டு ஒரு இயல்பா அமையக்கூடிய ஒரு பெயர். சோ அது வந்துட்டு இயற்பெயர்னு சொல்றாங்க. அவன் அப்படின்றது என்னது, சுட்டு பெயர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆ இ உ அப்படின்றது என்னது, சுட்டு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. சோ அவன்றது என்னது, சுட்டு பெயர். ஓகேவா? இந்த மாதிரி இயற்பெயரை வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் ஆகும், சுட்டு பெயரை வந்துட்டு இன்னொரு சென்டென்ஸ் ஆகும் அடுத்தடுத்து வரணும் அப்படின்றதான் தொல்காப்பியம் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா?
இயற்பெயரை வச்சு ஒரு சென்டென்ஸ், அதை தொடர்ந்து சுட்டு பெயரை வச்சுட்டு இன்னொரு சென்டென்ஸ் வருதா, இது வந்துட்டு அடுத்தடுத்து வர்றதுதான் வந்துட்டு தொல்காப்பியம் சொல்லுதுன்னு சொல்றாங்க. அப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லுதாமா. அதுதான் தொடரில் சொற்கள் அமைந்து வரும் நிலை. ஓகேவா? நெக்ஸ்ட் திணை பால் எண், இதோட தொடர் பொருத்தம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தொடர்ல ஒரு சென்டென்ஸ்ல எழுவாய், எழுவாய்னா என்ன, நேம குறிக்கிறது, ஒரு பெயரை குறிக்கிறது தான் வந்துட்டு நம்ம எழுவாய் அப்படின்னு சொல்லுவோமா. அதன் பயனிலை அப்படின்னா அந்த எழுவாய் சம்பந்தப்பட்ட ஒரு செயலா இருக்கலாம், இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் முடிகிறதுக்கு ஒரு வார்த்தை அமைஞ்சிருக்கும்ல, அதுதான் பயனிலை. ஓகேவா? அது ரெண்டுமே வந்துட்டு சேமா இருக்கணும். எதுலனா திணை பால் எண், இது மூணுத்துலயுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் தொடர் பொருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப வந்துட்டு இங்க எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க பாருங்க. மாறன் சிரித்தான், இதுல மாறன்றது என்னது, எழுவாயா, ஏன்னா அது ஒரு நேம குறிக்குதா. சிரித்தான் அப்படின்றது அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, சோ அது என்னது, பயனிலை. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா திணை பால் எண், இது மூணுமே நம்ம பார்க்கணுமா. இப்போ வந்துட்டு எழுவாயோட திணை என்ன, உயர்திணை, இதோட திணை சிரித்தான் அப்படின்று வரும்போது அது யாரை குறிக்குதுன்னா ஒரு உயர்திணையை தானே குறிக்குது. சோ இதுவுமே வந்துட்டு உயர்திணை தான். நெக்ஸ்ட் பால், மாறன்றது யாரு, அது ஒரு பையன் தான், சோ அது ஆண் பாலை தான் குறிக்கும். நெக்ஸ்ட் பயனிலையில சிரித்தான் அப்படின்னு பார்க்கும்போது அதையுமே யாரைதான் குறிக்குது, சிரித்தான் அப்படின்னா அது வந்து ஆணைதான் குறிக்கும், பெண்ணை குறிக்காது. ஓகேவா? சோ இப்ப பாலுமே என்னதான் இருக்கு, ஆண் பால் தான். நெக்ஸ்ட் மாறன்றது ஒருத்தர் தான், அதே சமயம் சிரித்தான் அப்படின்றது ஒருத்தரை தான் குறிக்கும். இதே சிரித்தார்கள், சிரித்தனர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது யாரை குறிக்கும்னா பன்மையை குறிக்கும். கரெக்டா? சோ இந்த இடத்துல எண்ணும் என்னது, ஒருமைதான். இந்த மாறன் சிரித்தான், இதுல எழுவாயும் பயனிலை இது ரெண்டுமே சேமா வந்திருக்கா, உயர்திணை ஆண்பால் ஒருமை, இது மூணுமே வந்துட்டு பொருத்தமா இருக்கிறதுனால இத நம்ம என்னன்னு சொல்றோம், தொடர் பொருத்தம். ஓகேவா? அதே மாதிரிதான் இன்னும் 4 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. மணிமொழி பாடினால், இதுல வந்துட்டு என்ன வரும், பெண்பால் உயர்திணை, இதுவுமே வந்துட்டு ஒருமையை தான் குறிக்கும். மக்கள் மகிழ்ந்தனர், மக்கள்னாலே உயர்திணை தான், மகிழ்ந்தனரும் உயர்திணை தான். மக்கள்னா ஆண்பாலா பெண்பாலா, இது வந்துட்டு பலர்பால், ஏன்னா ஆண்களும் இருக்கலாம் பெண்களும் இருக்கலாம். ஓகேவா? சோ இது வந்துட்டு பலர்பால். இந்த இடத்துல வந்துட்டு ஒருமை இருக்கா பன்மை இருக்கா, மகிழ்ந்தனர் அப்படின்றப்போ நிறைய பேர் தானே, மக்கள்ன்றது நிறைய பேர் தான், சோ இது வந்துட்டு பன்மையில வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் மான் துள்ளி ஓடியது, மான்ன்றது வந்துட்டு அக்ரிணை, ஏன்னா ஆறறிவு உள்ள மனிதர்களை மட்டும்தான் நம்ம வந்துட்டு உயர்திணைன்னு சொல்லுவோம். மிச்சம் எல்லாத்தையுமே உயிரற்றது உயிர் உள்ள பொருள் மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம், அக்ரிணைன்னு தானே சொல்லுவோம். சோ மான் அப்படின்றது அக்ரிணை, ஓடியது அப்படின்றதும் அக்ரிணை தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு என்னதுன்னா ஒன்றன் பால். ஓகேவா? இதுல ஒருத்தரை தான் குறிப்பிடுறதுனால ஒருமை. நெக்ஸ்ட் மலர்கள் மலர்ந்தன, மலர்கள்ன்றதும் நிறைய விஷயத்தை குறிக்குது, இது அக்ரிணை தான், இது வந்துட்டு பலவின் பால். ஓகேவா? நம்மளோடதுல வந்துட்டு பலர்பால்னு சொல்றோமா, அதே மாதிரி அக்ரிணையில வந்துட்டு இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்துட்டு பலவின் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு பன்மை, ஏன்னா வந்துட்டு மலர்கள் அப்படின்னு வந்திருக்கா, நிறைய பேரை குறிக்குது இல்ல, நிறைய மலர்களை குறிக்குதா, சோ இது வந்துட்டு பன்மை. ஓகேவா? இதுதான் வந்துட்டு திணை பால் எண், இதோடைய தொடர் பொருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இத பத்தி தொல்காப்பியத்துல வந்துட்டு ஒரு பாட்டுமே இங்க கொடுத்திருக்காங்க. வினையில் தோன்றும் பாலரி கிளவியும் பெயரில் தோன்றும் பாலரி கிளவியும் மயங்கள் கூடா தம்மர பினவே அப்படின்றாங்க. அதாவது ஒரு செயல்ல தோன்றக்கூடிய அந்த பால் எல்லாமே வந்துட்டு அந்த சொல்லும், ஒரு பெயர்ல தோன்றக்கூடிய அந்த சொல்லுமே வந்துட்டு மாறி மாறி இருக்கக்கூடாது, எல்லாமே சேமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு சில தொடர்கள், இப்ப நம்ம வந்துட்டு எப்படி பார்த்தோம், ஒரு சில வார்த்தைகள், அதாவது வந்துட்டு ஒரு திணை இருந்துச்சு, ஒரு பால் ஒன் இடம், அந்த மாதிரி தானே இருந்துச்சு. இதே சமயத்துல வந்துட்டு 2 திணை இருக்கு, ஒண்ணு உயர்திணையும் இருக்கு அக்ரிணையும் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல நம்ம அந்த பயனிலையா வந்துட்டு எதை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அதுதான் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. 2 திணை இருந்துச்சு அப்படின்னா அதோட பயனிலை வந்துட்டு எத்திணைக்குரிய முடிவு பெறும், அதுல நமக்கு வந்து தடுமாற்றம் ஏற்படலாம்.
அதுக்காக தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. மன்னனும் 4 வகை படைகளும் விரைவாக முன்னேறி, இதுக்கப்புறம் இங்க கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன ஆன்சர்ன்றது நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். சென்றார்கள் அப்படின்னு சொல்லுவோமா? ஏன் இந்த இடத்துல சென்றார்கள்னு சொன்னோம்? இந்த இடத்துல மன்னன்றது வந்துட்டு உயர்திணைய குறிக்கும். 4 வகை படை, படைனா அது வந்துட்டு ஒரு ஆக்ஷன் இல்லாத இடம் தானே. அப்ப இத வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? அக்ரிணைன்னு சொல்லலாமா? சோ இந்த இடத்துல உயர்திணையும் இருக்கு, அக்ரிணையும் இருக்கு. இந்த 2 இடத்துல நம்ம ஏன் வந்துட்டு சென்றார்கள் அப்படின்ற அந்த உயர்திணையை நம்ம சூஸ் பண்ணணும்? சென்றன்ற அக்ரிணையை சூஸ் பண்ணலாம்ல. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு யாருக்கு மிகுதி கொடுக்குறாங்களோ அவங்களதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? உயர்திணைக்கு வந்துட்டு அதிகப்படியான மிகுதி இருந்துச்சு அப்படின்னா அந்த பயனிலையை தான் நம்ம எடுக்கணும். இதே அக்ரிணை பொருட்கள் அதிகமா வந்திருக்கு அப்படின்னா அப்ப நம்ம வந்துட்டு அக்ரிணையோட பயனிலையை தான் எடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம யாரை எடுத்திருக்கோம்? சென்றார்கள் அப்படின்ற உயர்திணை சார்ந்த அந்த பயனிலையை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி இங்க வேற சில கொடுத்திருக்காங்க பாருங்க. படைகளும் விரைவாகி முன்னேறி சென்றார்கள். இது ஓகே, இதுதான் அதோட ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம வேற தொடர்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. இதுல வந்துட்டு முதலை தான் வந்துட்டு முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறதுனால இது எப்படி வந்து முடிஞ்சிருக்கு? அக்ரிணை பொருள்ல முடிஞ்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், இடையனும் ஆடுகளும் மாடுகளும் கோழிகளும் சென்றன. இப்ப இதுல வந்துட்டு ஒரு ஆடு மேய்க்கிறவங்க இருப்பாங்கல்ல, வீட்டுல நிறைய விலங்குகள் வளர்ப்பாங்கல்ல, அவங்களோட யார் யாரெல்லாம் போறா? ஆடு, மாடு, கோழி இது எல்லாமே சேர்ந்து போய்கிட்டே இருக்கா. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு யார் அதிகமான இருக்கா? அக்ரிணை எழுவாய் தானே அதிகமா இருக்கு. சோ அதனால சென்றன அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஆடு, மாடு, கோழி இது 3 தான் வந்துட்டு அதிகமா இருக்கு. இது எல்லாமே எதை சார்ந்தது? அக்ரிணைய சார்ந்தது. ஓகேவா? அதனாலதான் இந்த இடத்துல வந்துட்டு சென்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள், கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர், நூல்கள் இப்பள்ளியில் இருக்கிறார்கள். ஏன் இந்த இடத்துல இருக்கின்றன அப்படின்னு வந்திருக்கலாம்ல? ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நூல்கள்ன்றது என்னது? அக்ரிணை தான். ஓகேவா? ஆனா இதுல அதிகப்படியான வார்த்தை வந்துட்டு யாரை பத்தி கொடுத்திருக்காங்க? உயர்திணை தானே அதிகமா இருக்கு. ஆசிரியர்கள், மாணாக்கர்கள், கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர் இதுல யார் அதிகப்படியான இடத்த பெறா? உயர்திணை தானே அதிகமா இருக்காங்க. சோ இருக்கிறார்கள் அப்படின்ற உயர்திணை பயனிலையை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு திணை ஒரு பயனிலை கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஈஸியா அதை வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதே 2 திணை அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்கும் போது எது அதிகமா வந்திருக்கோ அதுக்கான பயனிலையை தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், வலுநிலை. வலு அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பான சென்டென்ஸ். ஓகேவா? அதாவது வந்துட்டு அவன் வந்தாள், அது வந்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த சென்டென்ஸோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு நமக்கு புரியுதா? அதுல வந்துட்டு எண், பால், திணை இதெல்லாமே வந்துட்டு மாறி இருக்குல்ல, அததான் நம்ம வந்துட்டு வலு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தொடரில் திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்று மாறுபட்டு முன்னின்ற சொல்லுக்கு ஏற்றவாறு அமையாமல் இலக்கண குற்றம் தோன்ற வருவதுதான் வலு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எந்தெந்த இடத்துலலாம் வலு ஏற்படும் அப்படின்னா வினா, விடை, மரபு இந்த மாதிரியான இடத்துலயும் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேவா? 5 இலக்கணம் நம்ம சொல்லுவோம்ல, அதுலயுமே வந்துட்டு வலு வரும் அப்படின்னு சொல்றாங்க. வலுனா என்ன அர்த்தம்? குற்றம், பிழை. இங்க வந்துட்டு வலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, எந்தெந்த இடத்துலலாம் வலு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்ததுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரணும்? வந்தான். ஓகேவா? சோ இது யார சார்ந்தது? திணை. ஓகேவா? இது வந்து திணை சார்ந்த வலு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்தது அப்படின்றது எதை குறிக்குது? அக்ரிணையை குறிக்குமா? சோ இது வந்துட்டு திணை வலு. கண்மணி வந்தான், இது வந்துட்டு பால் வலு. ஏன்னா வந்தாள் அப்படிதானே சொல்லணும். வந்தான் அப்படின்னா அது யாரை குறிக்கும்? ஆண் பாலை குறிக்குமா? சோ இது வந்துட்டு பால் வலு. ஓகேவா? நெக்ஸ்ட், பறவைகள் பறந்தது, இது வந்துட்டு எண் வலு. அதாவது பறவைகள் பறந்தன அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்துட்டு பன்மையை குறிக்கும். பறந்தது அப்படின்னு வரும்போது அது ஒருமை தானே. சோ இது வந்துட்டு
எண்வலு. நான் உண்டாய் அப்படின்னு வருதா, இது வந்துட்டு இடவலு. நான் உண்டேன் அப்படின்னு வரணும்ல, உண்டாய் அப்படின்னா அது வந்துட்டு காலத்தை குறிக்கிற மாதிரி பிளேஸ குறிக்கிற மாதிரி வருமா, சோ இது வந்துட்டு இடவலு அப்படின்னு சொல்றாங்க. நாளை வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க, அது வந்துட்டு காலவலு. ஓகேவா. நெக்ஸ்ட், இந்த சேவல் எத்தனை முட்டை போடும் அப்படின்றாங்க. சேவலா முட்டை போடும், கோழி தான் முட்டை போடும். இது வந்துட்டு வினாவலு, கொஸ்டினே தப்பு. ஓகேவா. உன் பெயர் என்ன என கேட்டால் உடல் நலம் இல்லை என விடையளிப்பது. அதாவது வந்துட்டு எந்த கேள்வி கேட்கிறோமோ அதுக்கான ஆன்சர் இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னா அது வந்துட்டு விடைவலு. மயில் கூவுன்றாங்க, மயில் கூவவா செய்யும், குயில் தான் கூவும். மயில் என்ன பண்ணும், அகவும். ஓகேவா. சோ இது வந்துட்டு மரபு வலு. ஓகேவா. இந்த மாதிரி தான் வலு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தான் வளாநிலை. வலு அப்படின்னா என்ன சொன்னோம், தப்புன்னு சொன்னோமா, அப்ப வளாநிலைனா கரெக்டா இருக்கும். ஓகேவா. அதாவது எந்தவித இலக்கண பிழையுமே இல்லாம வருது அப்படின்னா அதுக்கான நேம் வந்துட்டு வளாநிலை. இதே வந்துட்டு இலக்கண பிழை ஏற்பட்டுச்சுன்னா அது வந்துட்டு வலுநிலை. ஓகேவா. அவன் வந்தான் கரெக்டா இருக்கா, சோ இதுல வந்து திணை வந்துட்டு கரெக்டா இருக்கு. இங்க என்னென்னலாம் தப்பா இருக்கோ அது அப்படியே இங்க கரெக்டா இருக்கும் பாருங்க. கண்மணி வந்தான் இருக்கா, இங்க வந்தாள் கரெக்டா இருக்கா. பறவைகள் பறந்தன, நான் உண்டேன், நாளை வருவேன். இந்த கோழி எத்தனை முட்டை போடும், உன் பெயர் என்ன, என் பெயர் மாசிலாமணி. இதெல்லாமே கரெக்டா இருக்கா. கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு வளாநிலை. ஓகேவா. நெக்ஸ்ட், மயில் ஆகவும். வளாநிலை அப்படின்னா என்ன அர்த்தம், நம் முன்னோர் எச்சொல்லை எப்பொருளால் குறித்தனரோ அச்சொல்லை அப்பொருளிலேயே தொன்று தொட்டு வலு இல்லாமல் கூறுவதே வளாநிலை. அதாவது இலக்கண குற்றம் இல்லாத நிலை. ஓகேவா. அதுதான் வளாநிலை. நெக்ஸ்ட், வலுவமைதி. வலுவமைதினா என்ன, அதாவது வந்துட்டு வலுனா என்ன தப்பா இருக்கும், வளாநிலைனா வந்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்குமா. வலுவமைதி அப்படின்னா என்னன்னா அது வந்துட்டு இலக்கணம் படி பார்த்தோம்னா அது தப்புதான். ஓகேவா. அந்த திணை பால் எண் இடம் காலம் அது எல்லாமே வந்துட்டு இலக்கணப்படி பார்த்தோம்னா அது தப்புதான். ஆனா சான்றோர்களால அது ஏத்துக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்துட்டு தப்பு கிடையாது, அதுதான் வலுவமைதி. ஓகேவா. இப்ப நம்ம வந்துட்டு வீட்லயே வந்துட்டு பொண்ணை பாத்தீங்கன்னா வந்துட்டு வாடா கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பையனை வந்துட்டு என் செல்லம் தங்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா அதெல்லாம் வந்துட்டு கேர்ள்ஸை தானே குறிப்பிடுற மாதிரி இருக்கும். இதே வந்துட்டு பாய்ஸை வந்துட்டு நம்ம எப்படி சொல்லுவோம், இங்க வா அப்படின்னு சொல்லுவோமா. ஆனா பாய்ஸை வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்கல்ல. அதெல்லாம் வந்துட்டு கேர்ள்ஸை குறிப்பிடுற மாதிரி தானே இருக்கு. ஓகேவா. சோ வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு பொருள் மரபு திணை இதெல்லாம் மாறி மாறி இருந்தாலுமே அது வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு ஏத்துக்கிருக்காங்கல்ல, அதுதான் வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்ப நம்ம வந்துட்டு பசுவை பார்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்றோமா. இந்த அம்மை அப்படின்றது எதை குறிக்குது, உயர்திணையை தானே குறிக்குது. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு பசுன்றது அக்ரிணை, அந்த இடத்துக்கு இது பொருந்துச்சுல்ல, இதெல்லாம் நம்ம வந்துட்டு வலுவமைதி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அதாவது திணை வந்துட்டு மாறி மாறி கூப்பிட்டாலும் அது தப்பில்ல அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தோம்னா அதுதான் வலுவமைதி. ஓகேவா. இலக்கண குற்றமுடையதாயினும் சான்றோரால் ஏற்றுக்கொள்ள பெற்றமையால் வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இது எதனால நடக்குது, அன்பு மிகுதியால் இது வந்து உயர்திணைக்குரிய பெயரை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுவை கூப்பிடுறோம்ல, இதே நம்ம வந்துட்டு ஆண் குழந்தைய நம்ம சொல்லும் போது எப்படி சொல்றோம், வாடி கண்ணே அப்படின்னு சொல்றோமா. பெண் குழந்தைய வந்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோமா. இது எல்லாமே வந்துட்டு வலுவமைதிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இதுல வந்துட்டு மரம் மாதிரி இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்துட்டு ஒரு நார்மலான மக்களுடைய பண்புகள் இல்லாதவங்களை மரம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்களா. சோ இதுல வந்துட்டு உயர்திணைய என்னவா அவங்க மாத்திருக்காங்க, அக்ரிணையா மாத்திருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், நரியார் வந்தார் கிளியார் பேசினார். இதுல வந்துட்டு அக்ரிணைய உயர்திணையா மாத்திருக்காங்க. ஏன், நரின்றதும் அக்ரிணை தான்,
கிளின்றதும் அக்ரிணை தான். ஆனா இது யார குறிப்பிடுறது? நரி மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்தாரு, ஆனா அவர் பேசினது எப்படி இருந்துச்சு? கிளி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றோம்ல. ஆனா இந்த இடத்துல குறிக்கிறது ஒரு உயர்திணையால தானே நம்ம குறிக்கிறோம். அதனால இந்த இடத்துல வந்து அக்ரிணைன்றது உயர்திணையா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சிறுமியாக இருந்த போது நான் மணல் மீது கட்டுவது இந்த கடற்கரை தான். இது வந்துட்டு கால வலுவமைதின்னு சொல்றாங்க. இறந்த காலத்திற்கு பதிலாக எதிர்காலம்ன்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்துச்சு. கட்டுவது அப்படின்னு வந்திருக்குல்ல. சோ இதுல வந்துட்டு இறந்த காலத்துக்கு பதிலா என்ன வந்துருச்சு? எதிர்காலம் வந்துருச்சு. வேல்வெளி நினைத்தால் ஓட்ட போட்டியில் முதற் பரிசுதான். அதாவது வந்துட்டு இதுல யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா அவங்களே தான் சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? வேல்வெளின்ற பொண்ணு தன்னை தானே சொல்லிக்கிறாங்க. எப்படி சொல்லிக்கிறாங்க? வேல்வெளி நினைச்சா ஓட்ட போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சோ இது வந்துட்டு இட வலுவமைதி. வேல்வெளின்ற பெண் என்ன சொல்றாங்க? நான் நினைத்தால் அப்படின்னு சொல்லாம அவங்க நேமைய வச்சு சொல்றதுனால இது வந்துட்டு இட வலுவமைதி. ஓகேவா? இவ்வழி அவ்வூருக்கு போகும் அப்படின்றாங்க. இதுல வந்துட்டு இவ்வழி அப்படின்றது வந்துட்டு என்னது? அது வந்துட்டு ஒரு உயிரற்ற ஒரு இடம் தானே, அது சும்மா ஒரு வே, அவ்வளவுதான். ஆனா அது என்ன பண்றாங்கன்னா அதுதான் அந்த ஊருக்கே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. சோ இது வந்துட்டு மரபு வலுவமைதின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, வலு வந்துட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. நம்ம மேலேயே பார்த்தோமா? அதுல வந்துட்டு எழுத்துன்ற இடத்துல திருக்குறள்னு வந்திருக்கா, இடத்துல இக்கு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சொல் அப்படின்னா நான் சிரித்தான்னு வரக்கூடாது, சிரித்தேன். நெக்ஸ்ட் பொருள் வலு, கடற்கரையை உடைய வெற்பனேன்னு வந்திருக்கா. வெற்பன்றது எந்த நிலத்துடைய தலைவர்னா குறிஞ்சி நிலத்துடைய தலைவர். நெய்தல் நிலத்துடைய தலைவர் வெற்பன் கிடையாது. ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்துட்டு பொருள்ல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வரிவளைக்கை திருநுதலால். இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா காய்முன் நிறைன்றது வந்திருக்கு. ஆனா காய்முன் நிறைன்றது வந்துட்டு வெண்பால வரக்கூடாது. ஓகேவா? காய்முன் நிறை வெண்பால கிடையாது. இது கலித்தலை கிடையாது. ஓகேவா? இதுல வந்துட்டு வெண்சீர் வெண்டலை அந்த மாதிரி விஷயம் தான் வரணும். கலித்தலை வந்துட்டு வெண்பாலா வரக்கூடாது. அதனால இந்த இடத்துல வலு ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அணி. அணில என்ன வலு ஏற்பட்டிருக்கு? இலங்கு வளை அன்ன நலங்கேள் ஆம்பல். இதுல வந்துட்டு வெள்ளாம்பலை எதுக்கு இணையா சொல்லியிருக்காங்க? சங்குக்கு இணையா சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி எல்லாத்துலயுமே வந்துட்டு வலு வந்துட்டு ஏற்படும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம 2 பார்த்துட்டோமா? அடுத்ததா 3வது. ஒரு சொல் அல்லது தொடர் அடுக்கி வரும் முறை. அதாவது அடுக்கி வர்றதுன்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையே திரும்ப திரும்ப வந்துச்சு அப்படின்னா அதுதான் அடுக்கி வருதல்னு சொல்லுவோமா? அது வந்துட்டு சொல்லல எப்படி வருது, தொடர்ல எப்படி வருது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். அடுக்குனா என்ன? மீண்டும் மீண்டும் வருவதை தான் அடிப்படையா வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் சொல்நிலையில் அடுக்குமுறை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏ இதோத்தான். அது வந்துட்டு இசை நிறை. அதாவது வந்துட்டு ஒரு இசையை நிறைவு செய்யறதுக்காக 2 தடவை வந்துச்சு அப்படின்னா அதுதான் இசை நிறைன்னு நம்ம சொல்லுவோமா? அதான் வந்துட்டு இந்த இடத்துல ஏன்ற 2 வார்த்தை வந்திருக்கா. நெக்ஸ்ட் என்ன என்ன, அது வந்துட்டு அசை. வருக வருகன்றது பொருளோடு புணர்தல். ஓகேவா? இந்த மாதிரி ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கிறது தான் சொல்றாங்க. இசை நிறை செய்யுளில் வரும் என குறிப்பிட்டாலும் பேச்சு வழக்கிலும் வரும் என்பதை மறுத்தல் இயலாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அளபடை, இசை நிறை அளபடைன்றது எதுல வரும்? செய்யுள்ல மட்டும்தானே நம்ம வரும்னு சொல்லுவோம். ஆனா நம்மளோட பேச்சு வழக்குல கூட சில நேரங்கள்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு எடுத்துக்காட்டா போ போ என் கண் முன் நில்லாதே அப்படின்னு சொல்றோம்ல. போ போ என் கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அத ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. இசை நிறை அசைநிலை பொருளோடு புணர்தல் என்று அவை 3 என்ப ஒரு சொல் அடுக்கே. இது எந்த நூல்ல இருந்து வந்திருக்கு? தொல்காப்பியத்துல இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தொடர் நிலையில் அடுக்குமுறை. தொடர் நிலையில 3 இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி அடுக்கி வரும்னு சொல்றாங்க. எந்தெந்த இடம்? வினை எச்சம், வினை முற்று, வேற்றுமை உருபு. வினை எச்சம்னா என்ன அர்த்தம்? ஒரு வினை வந்துட்டு எஞ்சி நிற்கும் இந்த சொல் தான் வந்துட்டு வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோமா? வினை முற்று அப்படின்னா என்ன அர்த்தம்?
அந்த வினை வந்துட்டு முற்று பெற்று இருக்கும். அதாவது எண், இடம், காலம் இதெல்லாமே வந்துட்டு முழுசா இருக்கிறது தான் வந்துட்டு வினை முற்றுன்னு சொல்லுவோம். வேற்றுமை உருபுகள்னா வந்துட்டு ஒரு பெயரை வந்துட்டு வேறுபடுத்தி காட்டுச்சு அப்படின்னா அதுதான் வேற்றுமை உருபு. அது என்னென்ன இருக்கு? ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வினை எச்சங்கள் வந்துட்டு அடுக்கி வருதல், அதுதான் இப்ப நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஒரு தொடர்லயே வந்துட்டு, அதாவது ஒரே சென்டென்ஸ்ல நிறைய வினை எச்சங்கள் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரியும் வரும், அந்த மாதிரி அடுக்கி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. நான் ஊருக்கு சென்று பெற்றோரை பார்த்து அவர்களுடன் உரையாடி அறுசுவை உணவு உண்டு எனது கல்லூரி விடுதிக்கு திரும்பி வந்தேன். இதுல வந்துட்டு நான் ஊருக்கு சென்றுன்றது ஒண்ணா, பெற்றோரை பார்த்து அது இரண்டாவது, அவர்களுடன் உரையாடி அறுசுவை உணவு உண்டு எனது கல்லூரி விடுதிக்கு திரும்பி வந்தேன். 1, 2, 3, 4 இந்த இடத்துல 4 வினையெச்சங்கள் வந்து ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுதா? சோ இந்த மாதிரி வினையெச்சங்கள் கூட அடுக்கி வரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்துட்டு தொல்காப்பியத்துல வந்துட்டு இந்த பாட்டு கொடுத்திருக்காங்க. பன்முறையானும் வினையஞ்சி கிளவி சொன்முறை முடியாது அடுக்குன வரினும் முன்னது முடிய முடியுமன் பொருளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வினை முற்று வந்துட்டு திரும்ப திரும்ப அடுக்கி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரே சென்டென்ஸ்ல நிறைய வினைமுற்றுகள் வந்துட்டு அடுக்கி வந்தாலும் அது கடைசியா ஒரு எழுவாயில முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெயரை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லுது. ஓகேவா? அப்படிதான் முடியணும் அப்படின்றத சொல்லுது. ஓகேவா? எடுத்துக்காட்டு, வந்தால், பார்த்தால், மகிழ்ந்தால், மலர்கொடி. இந்த இடத்துல மலர்கொடின்ற ஒரே பெண் தான் வந்தாங்க, பார்த்தாங்க, அதை பார்த்தோட்டையுமே அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. யாருன்னா மலர்கொடி. ஓகேவா? இதுல இதுவும் ஒரு வினைமுற்று, இதுவும் வினைமுற்று, இதுவும் வினைமுற்று. இந்த இடத்துல வினைமுற்று வந்துட்டு அடுக்கி வந்திருக்கா, சோ அதனால இது என்னது? வினைமுற்று அடுக்கி வருதல். இதுக்கு தொல்காப்பியம் ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. அவைதான் தத்தம் கிளவி அடுக்குன வரினும் எத்திரத்தானும் பெயர் முடிப்பினவே. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற்றுமை உருபுகள் அடுக்கி வருதல். ஒரே சென்டென்ஸ்ல நிறைய உருபுகள் அடுக்கி வருது அப்படின்னா அதுதான் வந்துட்டு வேற்றுமை உருபுகள் அடுக்கி வருதல். அதாவது வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு சென்டென்ஸ்ல 2ஆம் வேற்றுமை உருபு ஐ மட்டும் வந்திருக்கலாம், இல்லைன்னா 7ஆம் வேற்றுமை உருபு கண் மட்டும் வந்திருக்கலாமா. ஆனா இந்த இடத்துல அதிகப்படியா ஒரே சென்டென்ஸ்லயே ஒரு 3-4 வேற்றுமை உருபு வந்துச்சு அப்படின்னா அதுதான் வேற்றுமை உருபு அடுக்கி வருதல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. பூனைக்கு கிண்ணத்தில் பாலை ஊற்றி வைத்தான். இதுல வந்துட்டு பூனைக்கு அப்படின்னு இருக்கா, இது வந்துட்டு 4ஆம் வேற்றுமை உருபு. பாலை ஐன்றது 2ஆம் வேற்றுமை உருபு. அடுத்து வந்துட்டு தான் ஆனன் இருக்கா, அது வந்துட்டு 7ஆம் வேற்றுமை உருபு. சோ இந்த இடத்துல 4வது, 2வது, 7வது இந்த 3 வேற்றுமை உருபும் அடுக்கி வந்திருக்கா, சோ அதனாலதான் இந்த இடத்துல வேற்றுமை உருபு அடுக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடை, சினை, முதல் அடுக்கி வருதல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு நேம் என்ன? வண்ண சினை சொல்னு சொல்லுவாங்க. அடை அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, பண்பு. சினைனா என்ன? உறுப்பா. முதல்னா அதோட எழுவாய். இது 3த்தையுமே வந்துட்டு அடுக்கி வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு வண்ண சினை சொல் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல செங்கால் நாரைன்னு சொல்லியிருக்காங்களா, இதை நம்ம பிரிச்சோம்னா எப்படி பிரிக்கலாம்? செம்மை பிளஸ் கால் பிளஸ் நாரைன்னு பிரிப்போமா? செம்மைன்றது எதை குறிக்கும்? அதோடைய பண்பு, அது என்ன கலர்ல இருக்கு, அதோட பண்பை குறிக்குமா? கால் அப்படின்றது என்ன? அதோடைய உறுப்பு. நாரைன்றது அந்த பறவையுடைய நேம். அப்ப இதுதான் வந்துட்டு எழுவாய். இது 3மே வந்திருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு வண்ண சினை சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லியிருக்காங்க? கரிகால் வளவன், செங்கன், செங்கன் செழியன், மைவிழி மாதவி இந்த மாதிரி சொல்றாங்க. கரினா கருமை, கால்னா உறுப்பு, வளவன்றது அவங்களுடைய நேம். ஓகேவா? செம்மை, கண், செழியன், மை, விழி, மாதவி. ஓகேவா? அந்த மாதிரி வரும். இதே நம்ம பேச்சு வழக்குல சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? அழுமூஞ்சி பாப்பா, சுருட்ட தலை பையன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம்ல, இதுவுமே வந்துட்டு வண்ண சினை சொல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு தொல்காப்பியத்துல ஒரு வரி கொடுத்திருக்காங்க. அடை, சினை முதலென
முறை மூன்றும் மயங்காமை, நடைபெற்றியலும் வண்ண சினை சொல். ஓகேவா, இதுதான் வந்துட்டு அந்த லைன். ஓகேவா, தொல்காப்பியத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அடை சினை முதல், இது மூணுமே வந்துட்டு அழகா வந்துட்டே இருந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு வண்ண சினை சொல். ஓகேவா, இப்ப நம்ம பார்க்கணும்னு சொன்ன அந்த மூணு விஷயத்தையுமே நம்ம பார்த்துட்டோமா? என்னென்ன பார்த்தோம்? தொடரில் சொற்கள் அமைந்து வரும் நிலை, திணை பால் என்னுடைய தொடர் பொருத்தம், அப்புறமா வந்துட்டு ஒரு சொல் அல்லது தொடர் அடுக்கி வருதல். இந்த 3 டாபிக்கும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு அடுத்த 3 டாபிக், அடுத்த 2 டாபிக்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.